Good morning students, welcome to 11th standard economics 4th lesson cost and revenue analysis. Okay, so நம்ம already என்ன discuss பண்ணோம், what do you mean by cost function அப்படினு பார்த்தோம். basic cost conceptல different types of cost discuss பண்ணோம். அதை follow பண்ணி short and average cost உள்ள total cost, total fixed cost, total variable cost பார்த்தோம். அதை follow பண்ணி average fixed cost னா என்ன, average variable cost, average cost பார்த்தோம். அதை follow பண்ணி marginal cost. ஓகேவா, marginal cost னா என்ன, relationship between marginal cost and average cost last class la nama discuss pannom. Okay va, so today's class we are going to discuss about the concept of long run average cost curve. Okay, so nama last class la paathathu ellame short run cost curve, short run la adu eppadi irukum appdin paathom, but today's class we are going to discuss about the long run average cost curve. Okay, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், லாங் ரனில் நிறையா டைம் இருக்கிறனால ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், போத் ஃபிக்ஸ்டு ஃபேக்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேரியபிள் ஃபேக்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அதை வச்சு we can formulate the long run average cost curve. பாரு, in long run all the factors of production become variable, so the existing size of the firm can be increased in the case of long run. So there are neither fixed input nor fixed cost in the long run. Okay wow, so long run la நிறைய டைம் பீரியட் இருக்கனால both fixed factor and also the variable factor ரெண்டு ஃபேக்டருமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ the existing size of the plant, ஓகேவா, size of the firm, இப்போ ஸ்மால் ஸ்கேல்லேருந்து மீடியம் ஸ்கேலாக மாற்றிக்கலாம், இல்லை மீடியம் ஸ்கேல்லேருந்து லார்ஜ் ஸ்கேலாக மாற்றிக்கலாம். ஸோ சைஸ் ஆஃப் த பிளான்ட்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can change from one plant size to another plant size, small to medium, medium to large, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ there are neither fixed input nor fixed cost in the long run. ஓகேவா, ஸோ fixed input, fixed cost எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை ஃபார்முலேட் பண்ணி இந்த டயக்ராமில் பாரு, எக்ஸ் ஆக்சிஸில் அவுட்புட் கொடுத்துருக்கோம், ஒய் ஆக்சிஸில் ஆவரேஜ் காஸ்ட்டு. அப்போ பாரு, லாங் ரனில் எல்லா ஃபேக்டர்ஸும் வேரியபிள் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ பிளான்ட்டோட ஃபேமோட சைஸையே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ பாரு SAC 1 அப்படிங்கிறது ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு 1 ஸ்மால் சைஸ் பிளான்ட்டு. ஓகே, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வச்சுக்கலாம். SAC 2 அப்படிங்கிறது மீடியம் ஸ்கேல், SAC 3 அப்படிங்கிறது லார்ஜ் ஸ்கேல். ஓகேவா, அப்போ லாங் ரனில் நிறைய டைம் நமக்கிட்ட இருக்கிறனால எல்லா ஃபேக்டரும் வேரியபிளாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம், SAC 1லேருந்து ஸ்மால் சைஸ்லேருந்து SAC 2 மீடியமுக்கு போகலாம், மீடியம்லேருந்து SAC 3 லார்ஜ் சைஸ்க்கு போகலாம். சரியா, அப்போ we can move one plant to another plant in the long run. plant அப்படின்னா ஃபேமோட சைஸ். ஓகேவா, ஸோ நம்ம லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பாரு. லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இஸ் ஈக்குவல் டு த லாங் ரன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை த லெவல் ஆஃப் அவுட்புட். ஓகே, ஸோ LAC லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, லாங் ரன் டோட்டல் காஸ்ட், லாங் ரனில் எவ்வளோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ணியிருக்கோம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அவுட்புட்டால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா we can find out the long run average cost curve. ஓகே, அப்போ LACனா என்னடா, லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட், LTCனா லாங் ரன் டோட்டல் காஸ்ட், Q அப்படிங்கிறது குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். பாரு, the long run average cost is derived from short run average cost curve. It is the locus of points denoting the least cost curve of producing the corresponding output. So it is otherwise called as the plant curve, boat shape curve, planning curve or envelope curve. Okay, so the long run average cost அப்படிங்கிறது it is a group of short run average cost curve அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, SAC 1, SAC 2, SAC 3. அப்போ அந்த மூணையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா we can find out the long run average cost curve. அப்போ குரூப் ஆஃப் ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னடா, லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். புரியுதா, அப்போ லீஸ்ட் காஸ்ட்டில், கம்மியான காஸ்ட்டில் அதிகமான அவுட்புட்டை நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் டினோட் பண்ணுது. ஓகேவா, ஸோ அண்ட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ், இதுக்கு என்னென்ன பேரிடா இருக்குது, பிளான்ட் கர்வ், போட் ஷேப், அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா போட் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் போட் ஷேப் கர்வ் ஆர் பிளானிங் கர்வ். ஓகே, எவ்வளோ அவுட்புட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் த பிளானிங் கர்வ் ஆர் என்வலப் கர்வ். இது எல்லாத்தையும் குரூப் ஆஃப் ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் ஹோல்டு பண்ணி இருக்கனால, என்வலப்னா நம்ம தாங்கி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஹோல்டு பண்ணி இருக்கனால இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் த என்வலப் கர்வ். ஓகேவா, இப்போ recent trend la paru, a significant recent development in cost theory is that long run average cost curve, it is L shaped rather than U shaped, because the L shape of the long run average cost curve implies that in the beginning when output is expanded through increase in plant size and associated with the variable factor, cost per unit falls rapidly due to the economies of scale. Okay, so in the diagram parungada, நம்ம மேலே பார்த்த diagramல பார்த்தீங்கன்னா it is like a boat shape curve or U shape curve அப்படின்னு பார்த்தோம்.
பட் இப்போ ரீசெண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இந்த யூ ஷேப் கர்வ் என்ன ஷேப்பாக மாற்றிடுச்சு அப்படின்னா எல் ஷேப் கர்வாக மாற்றிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட்டோட சைஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நம்ம SAC 1 to SAC 2 அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம எதை யூஸ் பண்ணி நம்மளோட காஸ்ட்டை குறைச்சி அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல். எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல்னால் என்னமா அட்வான்டேஜஸ், லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனால் நம்ம சில அட்வான்டேஜஸ் ரிசீவ் பண்ணோம் இல்லையா. இப்போ ரா மெட்டீரியல் கம்மியான விலைக்கு வாங்குறது, லேபர் அதிகமாக சீப்பாக அவைலபிளாக கிடைக்கிறது, அந்த மாதிரி நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம பிளான்ட்டோட சைஸை என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதனால தான் இது என்னென்னா சொல்லியிருக்காங்க, ரேதர் தென் யூ ஷேப்புக்கு பதிலாக இப்போ இந்த என்ன ஷேப் கர்வாக மாறிடுச்சு எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல். டியூ டு எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அதிகமாக யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால திஸ் கர்வ் ஷுட் பி சேஞ்ச்டு இன்டு எல் ஷேப் கர்வ். என்ன ஷேப் கர்வாக மாறிடுச்சுடா, எல் ஷேப் கர்வ். ஆர் யூ கிளியர் தங்க? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பாரு, ரெவன்யூ அனலிசிஸ். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், காஸ்ட்டு பார்த்தோம். இந்த லெசனோட நேமே என்ன தான், காஸ்ட் அண்ட் ரெவன்யூ அனலிசிஸ். ஓகேவா. இப்போ காஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம், எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தோம். பட் ரெவன்யூ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கம். ரெவன்யூ அப்படின்னா என்னடா, இன்கம். பாரு, the amount of money that a producer receives in exchange for the sale of the goods is known as revenue. Okay, அதாவது நம்ம goods and service ப்ரொடியூஸ் பண்ணி அதை மற்றவங்களுக்கு சேல்ஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு இன்கம் நம்ம ரிசீவ் பண்ணுவோம் இல்லையா. தட் இன்கம் நம்ம ப்ரொடியூசராக இருந்து அந்த இன்கம் எவ்வளோ இன்கம் ரிசீவ் பண்ணியிருக்கோமோ தட் இன்கம் we described as the revenue. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க, ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் 10 rupees அப்படின்னா உன்னோட டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ, 100 into 10 எவ்வளோ, 1000. பட் this is not a profit, just revenue. ப்ராஃபிட் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த டோட்டல் ரெவன்யூவில் இதுக்காக நம்ம பண்ணியிருக்கிற எக்ஸ்பெண்டிச்சரை டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா தான் we can find out the actual profit. ஓகேவா. அப்போ ரெவன்யூ மீன்ஸ் வாட்ரா, சேல்ஸ் ரெவன்யூ. ரெவன்யூ அப்படின்னா என்ன, சேல்ஸ் ரெவன்யூ. ஸோ it is the amount received by the firm from the sale of given quantity of commodity at the prevailing price in the market. For example, a firm sells 10 books at the price of rupees 100. So total revenue will be price into quantity. Price எவ்வளோடா, 100 rupees. எவ்வளோ quantity sales பண்ணியிருக்கோம், 10 quantity. So price into quantity தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், revenue, total revenue. ஓகே. அப்போ total revenue எவ்வளோடா, 1000. ஓகேவா. இப்போ நம்ம காஸ்ட் கான்செப்ட் பார்த்த மாதிரி இப்போ ரெவன்யூ கான்செப்ட் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ரெவன்யூ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி 3 பேசிக் ரெவன்யூ கான்செப்ட். எத்தனை கான்செப்டாக இருக்குது, 3 கான்செப்ட். ஒன்று டோட்டல் ரெவன்யூ, ஆவரேஜ் ரெவன்யூ, மார்ஜினல் ரெவன்யூ. அங்கே பார்த்தது அப்படியே தான் காஸ்ட்டு, அங்கே எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடாக பார்த்தோம், இங்கே இன்கம் ரிலேட்டடாக பார்க்குறோம். தட் இஸ் எ மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகேவா. இப்போ டோட்டல் ரெவன்யூன்னு என்ன, டோட்டல் ரெவன்யூ இஸ் த அமௌண்ட் ஆஃப் இன்கம் ரிசீவ்டு பை த ஃபர்ம் ஃப்ரம் த சேல் ஆஃப் இட்ஸ் ப்ராடக்ட். ஓகே. ஸோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ண கமாடிட்டியை சேல்ஸ் பண்ணி த்ரூ அதுலேருந்து கிடைக்கிற இன்கமாக நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோமோ த டோட்டல் அமௌண்ட் வி டிஸ்கிரைப்ட் ஆஸ் த டோட்டல் ரெவன்யூ. இப்போ இதோட ஃபார்முலா என்னடா, இட் இஸ் அப்டைன் பை மல்டிப்ளையிங் த ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி பை நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு. ஓகே. இதோட ஃபார்முலா என்ன, டிஆர் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ. டிஆர்னா டோட்டல் ரெவன்யூ, பினா ப்ரைஸு, கியூனா குவான்டிட்டி சோல்டு. ஓகேவா. ஸோ இதை வச்சு நம்ம டயக்ராம் ஷெட்யூல் போடலாமா. அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், செல்ஃபோன் கம்பெனி சோல்டு 100 செல்ஃபோன் அட் ப்ரைஸ் ஆஃப் rupees 500. ஸோ டோட்டல் ரெவன்யூ என்னடா, இதோட ஃபார்முலா ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி. ப்ரைஸ் எவ்வளோ, 500, எவ்வளோ குவான்டிட்டி, 100. அப்போ டோட்டல் இன்கம் எவ்வளோடா, டோட்டல் ரெவன்யூ 50,000. ஓகேவா. ஸோ இதை வச்சு நம்ம 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். கான்ஸ்டன்ட் ப்ரைஸ், ப்ரைஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப நம்மளோட டோட்டல் ரெவன்யூ எப்படி இருக்கும், ப்ரைஸ் டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா நம்மளோட டோட்டல் ரெவன்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷெட்யூலில் பார்க்கலாம். பாரு, இப்போ ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கலாமா. பாரு, குவான்டிட்டி சோல்டு 1 2 3 4 5 6ன்னு குவான்டிட்டி என்ன ஆகுது, நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கே ப்ரைஸ் வந்து எப்படி அசியூம் பண்ணிக்கிறோம், கான்ஸ்டன்ட். ப்ரைஸ் வந்து சேஞ்ச், குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது பட் இங்கே ப்ரைஸ் வந்து நோ சேஞ்ச். அப்போ டோட்டல் ரெவன்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி. ப்ரைஸ் எவ்வளோ, 5, குவான்டிட்டி எவ்வளோ, 1. அப்போ 1 into 5 5, 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20, 5 5s are 25 and 6 5s are 30. ஆர் யூ கிளியர்டா. இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரைஸுக்கு. ஓகே. ப்ரைஸ் டிக்ளைன் ஆகிறப்ப, ஓகேவா, ப்ரைஸ் டிக்ளைன் ஆகிறப்ப பாரு, இங்கே தியரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டயக்ராம் பார்க்கலாம். when prices, the price கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப the behavior of TR is shown in this table, in this diagram, assuming price வந்து 5. so when price is 5, TR equal to P into Q, price into quantity. இப்போ ப்ரைஸ் டிக்ளைன் ஆகிறப்ப பார்க்கலாம். இந்த இது டயக்ராம் ஷெட்யூல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஓகேவா. ஸோ
कारण இந்த டயக்ராம் பாருடா டோட்டல் ரெவன்யூ நமக்கு நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக டோட்டல் ரெவன்யூ என்ன ஆகிட்டே இருக்குது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதனால தான் இது என்னது upward sloping curve இதுக்கு என்னடா பேர் upward sloping curve ஓகேவா ஸோ இப்போ டோட்டல் ரெவன்யூ அங்கே கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம் சப்போஸ் ப்ரைஸ் டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ குவான்டிட்டி என்ன ஆகுது 1 2 3 4 5 6ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக நம்மளோட ப்ரைஸ் என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது 10 9 8 7 ஓகேவா அப்போ டோட்டல் ரெவன்யூ எப்படிடா இருக்கும் ப்ரைஸ் இன்டூ குவான்டிட்டி அப்போ 1 10s are 10 2 9s are 18 3 8s are 24 4 7s are 28 அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் இதோட ரிசல்ட் பாரு ஃபஸ்ட்டு 5th யூனிட் வரைக்கும் என்ன ஆகுது டோட்டல் ரெவன்யூ ப்ரைஸ் டிக்ளைன் ஆக இன்க்ரீஸ் ஆகுது 6th யூனிட்டில் என்ன ஆகுதுடா இட் ரீச்சஸ் த கான்ஸ்டன்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட்டை ரீச் பண்ணுது கான்ஸ்டன்ட் பாயிண்ட் பட் ஆஃப்டர் ஃபர்தராக அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக நம்ம சேல்ஸ் அதிகமாக பண்ண ப்ரைஸ் குறைய நம்மளோட டோட்டல் ரெவன்யூவும் என்ன ஆகிட்டே இருக்குது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது டோட்டல் ரெவன்யூ என்ன ஆகிட்டு இருக்குடா டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஓகே அதை தான் இந்த டயக்ராமில் காட்டியிருக்காங்க பாரு ஓகே எக்ஸ் ஆக்சிஸில் அவுட்புட் ஒய் ஆக்சிஸில் வந்து டோட்டல் ரெவன்யூ பாரு ஃபஸ்ட் யூனிட் அப்போ 110 அப்படியே நீங்கள் இதே மெஷர் பண்ணி போடு 2க்கு நேராக 18 3 24 4 28 5 30 6 30 7 வந்து பார்த்தீங்கன்னா 28 8 வந்து 24 9 வந்து 18 10 வந்து 10 ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுடா இன்க்ரீஸ் ஆகுது அடுத்தது 5th and 6th யூனிட்டில் இட் ரீச்சஸ் த மேக்ஸிமம் பாயிண்ட் 13 மேக்ஸிமம் பாயிண்ட்டை ரீச் ஆகுது அண்ட் தென் இட் ஷுட் பி டிக்ரீசஸ் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுடா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது ஓகேவா ஸோ அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாரு when prices are declining with the increase in quantity sold it is imperfect competition the behavior of TR curve is shown in this table so TR curve எப்படி நம்ம டிமாண்ட் ஃபங்க்ஷனோட சேர்த்து சொல்லுவோம் அப்படின்னா Q equal to 11 minus P இதெல்லாம் ஒரு அசம்ஷன் வேல்யூ தான் ஓகேவா ஸோ இந்த இடத்துல Q எவ்வளோடா 11 minus P குவான்டிட்டி எவ்வளோ 11 minus P P எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் 1 குவான்டிட்டி எவ்வளோன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் 10 சரியா ஸோ அதை வச்சு இந்த இடத்துல அவங்க இந்த இது கொடுத்துருக்காங்க இப்போ டிஆர் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூவா ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் 1 நம்பர் ஆஃப் குவான்டிட்டி 10 அப்போ எவ்வளோடா 10 ப்ரைஸ் 3 இருக்கிறப்ப குவான்டிட்டி 8 அப்போ டிஆர் ஈக்குவல் டு 24 ப்ரைஸ் 0 இருக்கிறப்ப குவான்டிட்டி 1 அப்போ டிஆர் ஈக்குவல் டு 1 இன்ட்டு எவ்வளோ சாரி டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 rupees ஆர் யூ கிளியர் தாங்க ஓகே இதுதான் என்னது டோட்டல் ரெவன்யூ அப்போ நம்ம ரெவன்யூ கான்செப்டில் மொத்தம் எத்தனை இருக்குது டோட்டல் ரெவன்யூ ஆவரேஜ் ரெவன்யூ மார்ஜினல் ரெவன்யூ பார்த்தோம் ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம் டோட்டல் ரெவன்யூனா என்ன அப்படிங்கிறத we can discuss briefly ஆர் யூ கிளியர் தாங்க